Hi, welcome you to learn English. தமிழில் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்துட்ருக்குறோம். ஆப்ஷன்ஸ் பார்க்காம நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோவும் இதே மாதிரியான வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. செய்யப்பட இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் செய்யப்பட ரொம்ப கேஷுவல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரைட் த டு டூ லிஸ்ட். தீஸ் ஒர்க் ஆர் டு டூ. டு டூ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செய்யப்பட. டூயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்கின்ற, செய்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். டு சே அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லப்பட. ஆப்ஷன்ஸ் பார்க்காதீங்க, டைரெக்டாக இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தேவையாய் இருக்கிறது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தேவையாக இருக்கிறது. டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் நீட் ஃபார் வெரிஃபிகேஷன். ஆர் இன் நீட். ஓகே, இன் நீடு அதான் கரெக்டான ஆன்சர். அந்த ஆறு கூட தேவையில்லை. இன் நீடு, தேவையாக இருக்கிறது. வாண்ட் டு டூ அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்வதற்கு விரும்புகிறேன். வாண்ட் டு டூ, ஐ வாண்ட் டு டூ. இட் இஸ் வாண்ட் அப்படிங்கிறதுல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது. தட் இஸ் ராங். ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பதிலை எதிர்பார்த்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லுக்கிங் ஃபார்வர்டு யுவர் ரிப்ளை. உங்கள் பதிலை எதிர்பார்த்து. நிறைய லெட்டர் ரைட்டிங்லலாம் எழுதுவோம். லுக்கிங் ஃபார்வர்டு யுவர் ரிப்ளை. யுவர் ஆன்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய விடை அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் யுவர் ரிப்ளை? உங்களுடைய பதில் என்ன? இது கேள்வி. உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து அப்படிங்கிறதுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் யுவர் ரிப்ளை. கனிவாக பரிசீலனை செய்யவும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கைண்ட்லி கன்சிடர். தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். கன்சிடர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்போர்ட் அப்படின்னா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகே, பரிசீலனை செய்யவும் அது வராது. கைண்ட்லி வாட்சஸ் அப்படின்னா வாட்ச் அப்படின்னா எங்களை கவனிக்கவும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கைண்ட்லி கன்சிடர். எங்களுக்கு சாதகமாக பரிசீலனை செய்யவும் அப்படின்னு சொல்லுவோம்ல. கைண்ட்லி கன்சிடர் ஃபேவரபிளி. அந்த ஃபேவரபிளி அப்படிங்கிறது எங்களுக்கு சாதகமாக பரிசீலனை செய்யவும் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரகசியம் உடைக்கப்பட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரகசியம் உடைக்கப்பட்டது. சீக்ரெட் டிஸ்க்ளோஸ்டு. த மேஜிக் சீக்ரெட் ஹாஸ் பீன் டிஸ்க்ளோஸ்ட் பை தி மெஜிசியன். சீக்ரெட் க்ளோஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்ரெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, சீக்ரெட் பிரேக். ரகசியமான பிரேக், இடைவேளை. சீக்ரெட் டிஸ்க்ளோஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இரண்டும் பிரிந்தது. ஆப்ஷன்ஸ் பார்க்காம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். போத் பர்சன்ஸ் பார்ட்டட். PARTED, பார்ட்டட். ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, அது சைலண்ட். பார்ட்டட் ஃப்ரம் தேர் பாத். பாத் அப்படின்னா பாதை. போத் பார்ட் அப்படின்னா 2 பாகங்கள் அப்படின்னு அர்த்தம். போத் பார்ட்டிஷன் அப்படின்னா 2 பாகங்கள், அதே தான், 2 பங்குகள். பார்ட் அப்படிங்கிறது நவுன் ஃபார்மில் பாகம் அப்படின்னு அர்த்தம், பகுதி. வெர்ப் ஃபார்மில் பிரிந்தது. ஓகே, பிரிகிறது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஒரு ஸ்லைட் பார்க்கும்படி செய்தனர். இது முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஆன்சர் டிட் டு வாட்ச் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பார்க்கும்படி செய்தனர்.
see everything அப்படின்னா எல்லாத்தையுமே பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். வாட்ச் அவுட் அப்படின்னா கவனித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.